நம்மகிட்ட ஒரு வாட்டர் வாஷ் மிஷின் இருக்கு. அதுல என்ன ப்ராப்ளம்னா மோட்டர்லாம் ஓடுது, ஆனா பம்பு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம என்னன்னு கழட்டி தான் பார்க்கணும். வழக்கம் போல் உள்ள ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மோட்டரை நம்ம தனியாக கழட்டிக்குவோம். இந்த பம்பை நம்ம பாட்பட்டாக பிரிச்சுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இதுக்குள்ளே ஒரு சின்ன கியர் சிஸ்டம் இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து பம்புக்குள்ளே கழட்டி பார்ப்போம். அந்த பம்பு இந்த பிஸ்டன் முன்னாடி போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. அந்த வேக்கமில் வந்து தண்ணி உள்ளே இழுத்து இது வழியாக வெளியில் விடுது. இதான் சிம்பிளான வேலை தான் அது. இந்த இடத்துல வந்து ரொம்ப தூக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இந்த வால்வ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். இந்த கலர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, போட்டு பார்ப்போம். இப்பயும் பம்பு வேலை செய்யலை. ஏர்லாம் கிரியேட் ஆகுது, ஆனால் பம்பு மட்டும் வேலை செய்யலை. நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு செக் பண்ணும் போது காற்று வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடத்த வெளியில் போகுது. இந்த வழியாக தான் வெளியில் போகுது. நம்ம அடைச்சிட்டோம்னா கரெக்டாக வெளில போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை கழட்டினவங்க அந்த 2 போல்ட்டையும் மிஸ் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம அதுக்கு 2 போல்ட்டை நம்ம இதில் மாட்டிக்குவோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு வாட்டி கழட்டி பார்ப்போம். இதில் 48 வோல்ட் தான் போட்டுருக்கு. ஆனால் உள்ளே கழட்டி பார்த்தா 4 பேட்டரி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் 4 பேட்டரி தான் கொடுத்துருக்காங்களான்னு கழட்டியே பார்த்துக்குவோம். பரவாயில்ல, ஃபுல்லாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. வரமாட்டேங்குது, எப்படி வரும்?